மனிதனாக மாறிவிட்டால் எல்லாம் கிடைத்து விடுமா? நாம இருக்கிறதுக்கு ஒரு வீடு, உணவு, இருப்பிடம், உடை, வாகனங்கள், இன்னும் அதிகமான தேவைகள் மனுஷனுக்கு இருக்குது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கிடைத்து விடுமா? பைபிளை முழுவதும் படித்து விட்டால் கிடைத்து விடுமா? டெய்லி தினமும் ஜெபம் செய்து விட்டால் கிடைத்து விடுமா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு சென்று காணிக்கை போட்டு வந்தால் நமக்கு எல்லாம் கிடைத்து விடுமா? இப்படி ஒவ்வொன்றையும் கிறிஸ்தவத்துல வலியுறுத்துறாங்க. சர்ச்சுக்கு போனோம், காணிக்கை கொடுக்கணும், ஜபம் பண்ணணும், குடும்ப ஜபம் பண்ணணும், கன்வென்ஷன் அட்டன் பண்ணணும், சர்ச்சில் வைக்கிற எல்லா ப்ரோக்ராமும் அட்டன் பண்ணணும். இப்படியெல்லாம் மக்களை கட்டாயப்படுத்தி செய்யறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சா கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் கிடைச்சிருமா? வீடு சும்மா கிடைச்சிருமா ஓசில அப்படின்னு பார்க்க போனா ஒன்றும் கிடைக்காது. இந்த பைபிள் கிறிஸ்துவனா மாறிடு, பைபிளை முழுமையா படிச்சிடு, பரம்பரை படிச்சிடு, தினமும் படிச்சிடு, உனக்கு எல்லாம் கிடைச்சிருன்னு சொல்லல. இந்த உலகத்தை பழைய வாழத்தான் நம்மை இறைவன் படைத்தார். அந்த வாழ்க்கையை நாம சரியா வாழ்ந்தா தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அந்தந்த பருவத்துல செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும். அப்பதான் நமக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த உலக வழக்கத்தின்படி குழந்தையா பிறக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயது பிறகு பள்ளிக்கூடம் சொல்றோம், ஸ்கூலுக்கு. அப்போ அந்த பள்ளி படிப்பை நாம சரியா படிச்சாதான், வெற்றி பெற்றாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும், எல்லாத்தையும் நம்ம வாங்க முடியும். இப்படி இந்த உலக வழக்கங்கள் பல இருக்கிறது. அதன்படி நாம செஞ்சாதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த இந்த உலக வழக்கத்தை சரியா செய்கிறது தான் இந்த பைபிள்ல வசனங்களில எழுதி வச்சுக்குது. வேற ஒரு விஷயமா இங்க எழுதி வைக்கல. நம்ம செய்யற வேலைகளெல்லாம் நீங்க செய்ய தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும், பைபிள் படிச்சா மட்டும் போதும், ஜெபம் பண்ணா மட்டும் போதும், சர்ச்சுக்கு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிளை எழுதி வைக்கிற. இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எதை சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்களில் எழுதி வச்சுக்குது, வேதத்தில் உள்ள வசனங்களில். அதன்படி வாழ்ந்தால்தான் நமக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்ய முடியும். காசுன்னு ஒண்ணு இருக்குதுங்க இந்த உலகத்துல. எப்படி வராது? நம்ம பைபிளை திருப்பி திருப்பி படிச்சுனா வந்துருமா? யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, பைபிளை ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அதை படிச்சுனா எல்லாம் வந்துருமா? நமக்கு நம்ம கேட்டதெல்லாம் வந்துருமா? பைபிள் என்ன ஒரு ஜீபூம்பா புத்தகமா தேய்ச்சி எங்களுக்கு இது வேணுங்க அப்படின்னு ஒண்ணு சினிமாவில எல்லாம் வருது அது நிக்கிறதுக்கு? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்துல நாம எப்படி பிறந்து வளர்ந்து முதிர் வயது அடையும், அது வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல நாம செய்ய வேண்டியது என்ன, கடமைகள் என்ன அப்படின்றத இந்த கடவுள் இந்த வேதத்துல வசனங்களில் எழுதி வச்சிருக்காரு. அதன்படி நம்ம வாழ்ந்து அந்த கடமைகளை செய்யும் போதுதான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு கை கூடி வரும். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பைபிளை மட்டும் படிச்சுக்கின்னு ஒரு முயற்சி இல்லாத, எல்லா வேலைகளும் வீட்டு வேலையில கவலைனமா செஞ்சுக்கின்னு ஒரு அக்கறை இல்லாத இப்படி இருந்தா எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும்? இந்த பைபிள் ஒரு உழைக்க சொல்லுது. இந்த உடலை கொண்டு நாம் உழைக்க வேண்டும். எல்லா எல்லா பல தொழில்கள் இருக்குது, அவரவர் தகுதிக்கு ஏற்ப பல வேலைகள் இருக்குது, அவரவர் கல்வி தகுதியை கேட்ட, அவரவர் பண வசதிக்கு ஏற்ப பல தொழில்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம செஞ்சாதான் இந்த உலகத்துல ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை எப்படி செலவு பண்ணணுமோ அதை சரியா செலவு பண்ணி நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். அந்த வருமானம் எப்படி வரும்ன்ற விஷயத்த அந்த பைபிள் எடுத்துச்சு. அதனால பைபிளை படிச்சுட்டு நம்ம படுத்துக்கலாம், பைபிளை படிச்சு 4 பேருக்கு சொல்லிட்டு நம்ம வீட்டுல உட்காந்துக்கலாம் அப்படின்னு நம்ம செஞ்சிட முடியாது. நமக்கு வாழறதுக்கு ஒரு வீடு தேவை. ஏன்னா நம்ம மட்டும் தனியா வாழ்ந்துட முடியாது. இந்த உலகத்துல நமக்கு ஒரு துணை தேவை. ஒரு ஆண் மகன் என்றா ஒரு பெண்ணு தேவை கூட. கணவன் மனைவி மட்டும் இருக்குதா கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க? அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அதுக்கப்புறம் 2-3 குழந்தை பெற்றுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வளர்க்குறோம். இந்த உலகத்துல ஒவ்வொரு குழந்தைக்கும் பல தேவைகள் இருக்கு, பல ஆயிரங்கள் நம்ம செலவு செய்யறோம். ஒவ்வொரு குழந்தைக்கும்
பல ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகளையும் ஒவ்வொரு குழந்தை வளர்ந்து அது ஆளாக்குறதுக்குள்ள பல லட்சங்கள் செலவாகுது. நமக்கு பல வேலைகள் நம்ம அதுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. இப்படி நாம செய்ய வேண்டியதை இந்த உலகத்துல சரியா செஞ்சாதான் வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். ஒரு வெற்றியான வாழ்க்கை, ஒரு பூர்த்தி செய்கிற ஒரு நிறைவான வாழ்க்கை நாம இந்த உலகத்துல வாழ முடியும். அதை விட்டுட்டு யாரோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பைபிளே திருப்பி திருப்பி படிச்சுன்னு எங்களுக்கு பரிசுத்த ஆவி வேணுங்க, நாங்க மறுத்து மேலோகம் போக போறோங்க, எங்களுக்கு பரலோகம் வேணுங்க, எங்களுக்கு நரகம் வேணாங்க, நாங்க பாஸ்டிங் இருக்க போறோங்க, இப்படி எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தா அது நம்முடைய வளர்ச்சிக்கு உதவாது. இதெல்லாம் பைபிள் இதெல்லாம் வலியுறுத்தல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆரோக்கியத்துக்கும், நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்கும் என்னென்ன நம்ம செய்யறோம் அதை செய்தாதான் வாழ்க்கையில நமக்கு வெற்றி பெற முடியும் அப்படின்னு இந்த பைபிள் எழுதி வச்சு அதை தான் நம்ம செய்யணும். இந்த பல பேர் சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம கவலையினமா இருந்துக்கின்னு காலத்தை கடத்திட்டு இருந்தோம்னா கஷ்டங்களும் கடன்களும் தான் அதிகமாகும். எப்படி கடன்ல தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டி நிற்போம். அதனால நாம கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்பது இறை நோக்கம். அந்த கடமைகளை நாம் இரவு பகலும் செய்ய வேண்டும். அதற்காக தான் நமக்கு கை கால்களையும் சக்தியையும் உடலையும் உயிரையும் இந்த உலகத்திலே இறைவன் கொடுத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நாமும் நம்முடைய குடும்பமும் சந்ததியும் செழிப்பாக வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். அதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டும் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வேதத்திலே தெளிவாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதை இவற்றை நாம் இந்த பைபிளிலே சரியான ஒரு புரிதலோடு அதை படித்து நன்றாக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், நமக்காக வாழ வேண்டும். நாம் சம்பாதித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பது இறை நோக்கம். அதற்கு அந்த விஷயத்தை தான் இந்த வேதத்துல வசனத்துல மறைமுகமாக ரகசியமாக எழுதி வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு நாங்க மணிக்கணக்கில் படிக்க போறேங்க, நெடுமுகால நிட்டு முட்டுக்கால நிட்டுட்டு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண போறேங்க, ஒரு வேலையும் ஆகாதீங்க. அதனால ஒன்று நம்ம சாதிக்க முடியாது. இந்த வேத சத்தியம் என்பது நம்ம சாதிக்கிறதுக்காக எழுதப்பட்டது. இந்த வேத சத்தியம் என்பது நம்முடைய சரீரத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது. அதனால நாம எது கண்டும் யாருடைய பேச்சு கண்டு ஏமாந்து போகாம நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதற்குண்டான வழி என்ன என்று நம்ம தேட வேண்டும். பிறகுதான் நாம் இந்த உலகத்திலே சந்தோஷம் சமாதானமும் நம்முடைய குடும்பமும் சந்ததிகளும் உறவுகளும் செழிப்போடு சமாதானமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இறை நோக்கம். அதை தான் எதிர்பார்க்கிறார் இறைவன். எனவே இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்துக் கொண்டு அதன்படி செயல்படும் போது ஒரு சிறப்பான செழிப்பான ஒரு கௌரவமான நாம் வாழ்க்கை வாழ்கிறோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.